இங்க வா. என்னத்த சொல்லுங்க. ஈஸ்வரி, உனக்கு ரெட்டை குழந்தை உருவாகி இருக்கிற விஷயத்த கேட்டு உன் மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சந்தோஷம்னா சாதாரண சந்தோஷம் இல்ல, அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாருன்னே சொல்லலாம். ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நேரம் தான் ஈஸ்வரி. அதுக்கப்புறம் அவரு திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அத்தை என்ன சொல்றீங்க? மாமா எதுக்கு அழுதாரு? எல்லாம் உன் அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சுதாம்மா. என் மருமக கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல அத கூட இருந்து பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய என் தங்கச்சியும் மச்சானும் உயிரோடு இல்லையேன்னு சொல்லி அவரு ராத்திரி பூராவும் தூங்காம புலம்பிக்கிட்டே இருந்தாரு ஈஸ்வரி கண்ணு. என்ன பண்றது அத்தை? இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லையே. சிலதை எடுத்துக்கிட்டு தான் சிலதை கொடுக்குது அத்தை. அப்படி நினைச்சுதான் நம்ம மனசை தேத்திக்கணும், அவ்வளவுதான். சரியாத சொன்ன ஈஸ்வரி. என்னாச்சு அத்தை? ஏதாவது சொல்லணுமா? இல்ல ஈஸ்வரி, உன் மாமா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாரு. என்ன விஷயம் அத்தை? ஈஸ்வரி, இப்படி 2 உசுர சுமந்துகிட்டு இருக்க இந்த மாதிரி நேரத்துல நீ காய்கறி வண்டிய தள்ளிக்கிட்டு தெரு தெருவா போய் வியாபாரம் பண்ணி கஷ்டப்படுறத நினைச்சு உன் மாமா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாருமா. அதனால உன் மாமா என்ன நினைக்கிறாருன்னா, என்ன நினைக்கிறாரு அத்தை? உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு நல்லா பாத்துக்கலான்னு உன் மாமா ஆசைப்படுறாருமா. எனக்கும் அதுதான் சரின்னும் நியாயம்னு முரணும் என் மனசுக்கு தோணுது ஈஸ்வரி. உன்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல நானும் உன் மாமாவும் தானே இருக்கோம். உன் பேரு காலத்துல பாக்குறது எங்களோட பொறுப்பு தானே ஈஸ்வரி. ஈஸ்வரி, நீ என்னம்மா சொல்ற? அத்தை, நீங்க சொன்னது உண்மைதான். என் அப்பா அம்மா ஸ்தானத்துல நீங்களும் மாமாவும் தான் இருக்கீங்க. அதனாலதான் என் அப்பா அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம நான் மன நிம்மதியோட இருக்கேன். அப்படின்னா பிரசவம் வரைக்கும் நீ நம்ம வீட்ல வந்திருக்கியா? அதுக்கு உனக்கு சம்மதம் தானே? இல்லத்த அத்தை, நான் என் மாமாவோட ஆசைய மறுக்கிறதாவும் இல்ல உங்க பேச்ச தட்டி கழிக்கிறதாவும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க எப்படி என்ன உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு கூப்பிடுறீங்களோ அதே மாதிரிதான் என் சின்னையாவும் அத்தையும் என்ன கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாங்க. கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறது, உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அத நான் என் வாழ்க்கையில இப்பவே அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் சின்னையாவும் அத்தையும் என்ன அப்படிதான் கவனிச்சிட்டு இருக்காங்க. இங்க எனக்கு எந்த குறையும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. சின்னையா இருக்காருல்ல, அவரு இப்பவே குழந்தைக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்து பார்த்து தேடி வாங்கிட்டு வந்து இந்த வீட்டையே நிறைச்சிட்டு இருக்காரு. அதுல நிறைஞ்சிருக்கிறது தான் என்னோட மனசும் கூட. பிறக்கிற குழந்தைக்கு இப்பவே தொட்டில, நடவண்டி, சைக்கிள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சு நான் ஆசைப்பட்டது எல்லாம் நேரம் காலம் பார்க்காம போய் வாங்கிட்டு வந்து என் ஆசைய சந்தோஷமா நிறைவேற்றி வைக்கிறாரு. நீங்களே வரப்ப பாத்தீங்கல்ல, என்ன அவரு தரையில கூட நடக்க விடுறதில்ல. அப்படிப்பட்ட என் சின்னையாவையும் என்ன அக்கறையா கவனிச்சிட்டு இருக்கிற என் அத்தையையும் மங்கையம்மாவையும் நான் தனியா விட்டுட்டு அங்க நம்ம வீட்டுக்கு வந்தேன்னா அது நியாயமா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. நான் இங்கேயே இருப்பேன். அப்பப்போ நீங்களும் மாமாவும் வந்து என்ன பாத்துட்டு போங்க. அப்புறம் நானும் சின்னையாவும் உங்க வீட்டுக்கே வந்துடுறோம். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் முறை, அதுதான் நியாயம்.
ஈஸ்வரி கண்ணு, அழகு தம்பியோ சம்மந்தி அம்மாவோ உன்னை பாத்துக்க மாட்டாங்கன்னு நானும் உன் மாமாவும் கனவுல கூட நினைக்கலம்மா. எங்களுக்கு தெரியும் அவங்க 2 பேரும் உன்னை ஒரு பூ மாதிரி பத்திரமா பாத்துப்பாங்கன்னு. ஆனா என்ன அத்தை? அது இதே நீ பெரிய வீட்ல இருந்திருந்தா நானும் உன் மாமாவும் இத பத்தி நினைச்சு கவலைப்பட மாட்டோம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை நீ ரொம்ப கஷ்டப்படுறியோன்னு எனக்கு தோணுதுமா. உன் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட உன் மாமா ஃபீல் பண்ணுவாருமா. அதனாலதான் உன் மாமா உன்கிட்ட இத பத்தி பேச சொன்னாரு. நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? அதான் உன்கிட்ட கேட்டேன். தப்பா எடுத்துக்காத, மன்னிச்சுக்க, மனசுல எதுவும் வச்சுக்காத. ஐயோ, என்னத்த எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன கூப்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சுத்தி இத்தனை நல்ல உறவுகள் இருக்குன்னு நினைச்சு எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஈஸ்வரி, என்ன நினைச்சு நீங்களும் மாமாவும் கவலைப்படாதீங்க அத்தை. எல்லாமே நல்லபடியா நடக்கும். என் சண்முகமும் மீனாட்சியும் தெய்வமா இருந்து இத நடத்தி வைப்பாங்க. வாங்கத்தே, உள்ள போலாம். ம். வாங்கத்தே.